உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். மாநில வளர்ச்சிக்கு தடையாக உள்ள ஆளுநருக்கு எதிராக முதல்வர், அமைச்சர்கள் 4வது நாளாக தர்ணா. கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என திட்டவட்டம். காஷ்மீர் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு புதுச்சேரியில் அஞ்சலி. கார்கில் நினைவிடத்தில் அனைத்து கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏற்றினர். டெல்லி தேர்தலில் டெபாசிட் இழந்த கிரண்பேடி புதுச்சேரியின் ஆளுநராக ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது. முதல்வர் நாராயணசாமி ஆவேசம். இனி விரிவான செய்திகள். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தர்ணா போராட்டம் தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்து 4வது நாளாக ஆளுநர் மாளிகை முன்பு தர்ணா போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள். மக்கள் நல திட்டங்கள் தொடர்பான 39 கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்க கோரி கடந்த புதன்கிழமை முதல் ஆளுநர் மாளிகை முன்பு முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தொடர் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி 5 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள நிலையில் வரும் 29ஆம் தேதி கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் தங்களது கோரிக்கைகளை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி நிறைவேற்றும் வரை தொடர் தர்ணாவில் ஈடுபடுவோம் என முதல்வர் நாராயணசாமி திட்டவட்டமாக தெரிவித்து இன்று 4வது நாளாக தொடர் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆளுநர் மாளிகை முன்பு சாலையில் கொட்டும் பணியிலும் முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர்கள், துணை சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் படுத்து உறங்கி வருகின்றனர். மேலும் ஆளுநருக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட உள்ளனர். நானும் மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே அமைதியான முறையில் தர்ணா போராட்டத்தில் இறங்கி கிரண்பேடி அம்மையார் அவர்கள் மக்கள் நலத்திட்டங்களுக்காக நாங்கள் அனுப்பிய கோப்புகளுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கிரண்பேடி அம்மையார் அவர்கள் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறார்கள். எல்லா கோப்புகளையும் கேள்வி எழுப்பி திருப்பி அனுப்புகிறார்கள். கோப்புகளை திருப்பி அனுப்பிவிட்டு ஒப்புதல் அளிக்காமல் என்னிடம் ஒரு கோப்பு கூட இல்லை என்று ஒரு பொய்யான தகவலை மக்கள் மத்தியில் கொடுக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் பல துறைகளுக்கும், பொதுத்துறை நிறுவனங்களுக்கும், கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் சம்பளத்திற்கு தொழிலாளிகளுக்கு மானியம் 326 கோடி ரூபாய் நாங்கள் பட்ஜெட்டில் ஒதுக்கி அதற்கு சட்டமன்றத்தில் ஒப்புதல் அளித்த பிறகு அந்த நிதியை கொடுப்பதற்கு தடுத்துக் கொண்டிருக்கிறார். இலவச அரிசி திட்டத்தை முடக்குகிறார். முதியோர் விதவை பிரச்சனை முடக்குகிறார். சென்டாக் பணம் கொடுப்பதற்கு காலதாமதம் செய்கிறார். தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய மானியம் கொடுப்பதற்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற அந்த பணத்தை முடக்குகிறார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் சர்க்கரை ஆலையை டெண்டர் மூலமாக தனியாரிடம் கொடுத்து விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் கொடுக்க வேண்டிய பட்டுவாடா பண்ணுவதற்கு அதற்கு தடுத்து நிறுத்துகிறார். மத்திய அரசிலிருந்து நிதி வருகிற நிதியை அதற்கான ஒப்புதல் கொடுப்பதற்கு காலதாமதம் செய்கிறார். இப்படி தொடர்ந்து அரசு நிர்வாகத்தில் தினம் தினம் தலையிட்டு முட்டுக்கட்டை போட்டு வளர்ச்சிக்கு புத்தகம் விளைவித்து வருகிற கிரண்பேடி அவர்கள் இவைகளெல்லாம் உடனே திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராட்டம், தர்ணா ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பொதுமக்களுடைய ஆதரவு, அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள், பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், மலைவாழ் மக்கள், மாணவர்கள், தாய்மார்கள், கிராமப்புற மக்கள் அனைவருடைய ஆதரவும் எங்களுக்கு இருக்கிறது. கிரண்பேடி அம்மையார் அவர்கள் எங்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை புறக்கணித்து புதுச்சேரி மாநில மக்களை அவமானப்படுத்துகிற வகையில் நேற்றைய முன்தினம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்று விட்டார். பல்கலைக்கழகத்தில் ஒரு அரசு விழா இருந்தும் அதனுடைய காப்பாளராக இருந்தும் அதையும் உதாசீனம் செய்து தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு டெல்லி சென்றிருக்கிறார். இப்படி ஜனநாயகத்தை மதிக்காத,
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத, விதிமுறைகளை மதிக்காத கிரண்பேடி அம்மையார் புதுச்சேரி மாநிலத்துக்கு தேவையா என்ற கேள்விக்குறி இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மாநில முதல்வர் அவர்கள் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநருக்கு கோப்புகளை அனுப்பினார். அதில் கேள்வி கேட்டு திருப்பி அனுப்புகிறார். இப்படி காலதாமதம் செய்வதால் மக்கள் மத்தியிலே எங்களுடைய அரசு மக்கள் கேள்வி கேட்கும் நிலையை அவர் உருவாக்கி வைக்கிறார். இதற்கு மத்தியில் இருக்கிற நரேந்திர மோடி அவர்களுடைய தூண்டுதல், புதுச்சேரி மாநிலத்தில் நரேந்திர மோடியுடைய தம்பி ரங்கசாமி அவர்கள் கூட்டு சதி செய்து எங்களுடைய அரசுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக கிரண்பேடியை பகடக்காயாக பயன்படுத்துகிறார்கள். இது தெளிவாக தெரிகிறது. இன்று 4வது நாளாக நாங்கள் தர்ணா போராட்டத்தில் அமர்ந்து கொண்டு அமைதியான முறையில் எங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்று மொத்தம் 12-13 மக்கள் நலத்திட்டங்கள் இந்த 39 அதற்கு ஒப்புதல் அளித்தால் கூட எங்களுடைய தர்ணா போராட்டத்தை மறுபேரில் செய்வோம். அதற்கும் கிரண்பேடி அம்மையாருக்கு பதில் வரவில்லை. எங்களுடைய போராட்டம் தொடரும். காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு புதுச்சேரியில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர், காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நாடு முழுவதிலும் இச்சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை எதிர்ப்பு தெரிவித்தும் தாக்குதலில் உயிர்நீத்த வீரர்களுக்கு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். பாஜக சார்பில் அக்கட்சியின் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் சாமிநாதன், செல்வகணபதி, சங்கர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் சட்டையில் கருப்பு பேட்ச் அணிந்து நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ரைட்டு போடுனா போட்டு தான் பாருங்க பாலாஜியானா கரண்ட் பில் அதிகமாக. இதேபோல் மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் கல்யாண சுந்தரம் தலைமையில் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் காந்தி சிலையில் இருந்து ஊர்வலமாக கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி வந்து போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம். மேலும் வணிகர்கள் சங்கம் சார்பில் மணி எலக்ட்ரானிக்ஸ் உரிமையாளர் குணசேகரன் தலைமையில் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. வணிகர்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். சமூக அமைப்பினர், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தினர். வீர முழக்கம், 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 வீர முழக்கம். வந்தே வந்தே வந்தே. அதேபோல் முத்தல்பேட்டை மார்க்கெட் பகுதியில் திமுக பிரமுகர் பிரபாகரன் தலைமையில் வீரர்கள் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். போடுங்க எல்லாம் போடுங்க. டெல்லியில் டெபாசிட்டை இழந்த கிரண்பேடி ஒரு நிமிடம் கூட புதுச்சேரியில் இருக்கக்கூடாது என முதல்வர் நாராயணசாமி பேட்டியளித்துள்ளார். மக்கள் நல திட்டங்கள் தொடர்பான 39 கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்க கோரி கடந்த புதன்கிழமை முதல் ஆளுநர் மாளிகை முன்பு முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தொடர் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி 5 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள நிலையில் வரும் 29ஆம் தேதி கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் தங்களது கோரிக்கைகளை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்கும் வரை தொடர் தர்ணாவில் ஈடுபடுவோம் என முதல்வர் நாராயணசாமி திட்டவட்டமாக தெரிவித்து இன்று 4வது நாளாக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தொடர் தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் ஆளுநருக்கு எதிராக இன்று மாலை 12 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தவும், இதனைத் தொடர்ந்து
இன்றிலிருந்து வரும் 21ஆம் தேதி வரை பல்வேறு போராட்டங்களில் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட உள்ளனர். இதனிடையே தொடர் தர்ணாவில் ஈடுபட்டு வரும் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மாநில அரசு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு அரசு சம்பளம் வழங்குகிறது எனவும், ஆனால் பணிகளை கவனிக்காமல் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள டெல்லி சென்றுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்றும் மாநில மக்களையும் கிரண்பேடி புறக்கணிக்கிறார் என்பது தெரிகிறது எனவும், துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை ரப்பர் ஸ்டாப் என்று நான் சொல்லவில்லை எனவும், அரசின் நிர்வாகத்தில் அன்றாடம் தலையிடவும், இலவச அரிசி திட்டத்தை நடைமுறைப்படுத்த சொன்னால் அதற்கு பதிலாக பணம் அளிக்க வேண்டும் என சொல்ல கிரண்பேடிக்கு யார் அதிகாரம் வழங்கியதென கேள்வி எழுப்பினார். அவர் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தில் ஊழல் நடந்தால் அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும், டெல்லியில் டெபாசிட் இழந்த கிரண்பேடி புதுச்சேரியில் ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். விளக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருந்தேன். அதன் அடிப்படையில் உள்துறை அமைச்சரை அவர்கள் சந்திப்பதற்கு உள்துறை அமைச்சர் நேரம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். இந்த 3 தலைவர்கள், புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் திரு முகுல் வாஸ்னிக் அவர்களும், பொருளாளர் திரு அகமது பட்டேல் அவர்களும், தலைவர் ராகுல் காந்தியுடைய அரசியல் ஆலோசகர் திரு வேணுகோபால் அவர்களும் உள்துறை அமைச்சரை இன்று மதியம் சந்திக்கிறார்கள். குறிப்பாக மக்கள் நலத்திட்டங்களை கிரண்பேடி அம்மையார் அவர்கள் தடுக்கக்கூடாது, அதற்கு ஒப்புதல் கொடுப்பதற்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவங்க அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுவார். அவங்கள தான் கேட்கணும் அந்த நடவடிக்கை. எங்களை பொறுத்த வரைக்கும் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார். அவங்க கிட்ட எந்த மாதிரியான அறிவுறுத்தல் மாற்றணுமா, இல்லை வேறு ஆளுநர் துணை இல்லாத நியமிக்கணுமா? அதாவது நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அளித்த கடிதத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அரசியல் கட்சி தலைவர்களும் தர்ணா இருக்கின்ற நேரத்தில் புதுச்சேரி மாநில மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற காரணத்தில் புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணித்து, மக்களுடைய எண்ணங்களை புறக்கணித்து, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உதாரணம் செய்து அரசியல் கட்சி தலைவர்களை மதிக்காமல் புதுச்சேரியில் நம்ம வெளியிட்டிருக்கிறார். அதனால இடைக்காலமாக துணைநிலை ஆளுநரை நியமித்து அந்த கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று சபாநாயகர் கூறியிருக்கிறார். அதை முழுமையாக நான் ஆதரிக்கிறேன். மாசிமகம் தீர்த்தவாரியை முன்னிட்டு திண்டிவனம் சீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற இருப்பதாக தீர்த்தவாரி கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மாசிமக தீர்த்தவாரி கமிட்டியினர் வருகிற 20ஆம் தேதி திண்டிவனம் நல்லிய கோடான் நகர் சீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது என்றும், முன்னதாக 19ஆம் தேதி வைத்தியக்குப்பம் கடற்கரையில் அருள்பாலித்தல், ஊஞ்சல் உற்சவம் உள்ளிட்டவை நடைபெற இருப்பதாக தீர்த்தவாரி கமிட்டி தலைவர் பொன்னுரங்கம் தெரிவித்தார். மாசிமக தீர்த்தவாரி அலமேல்மங்க சீனிவாச பெருமாள் தீர்த்தவாரி கமிட்டி 10வது ஆண்டு முடித்து 16 ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. இதில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கும்பொழுதும் முதலமைச்சராக இருந்து சீனிவாச பெருமாள் அவர்களை பெற்றிருக்கிறார். கலந்து கொண்டு அவருடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். அது மட்டும் இல்லை, இப்பொழுது நடைபெற்றிருக்கிற மக்கள் போராட்டத்திற்கு சீனிவாச பெருமாள் துணை நிற்பார். அந்த தர்ணா போராட்டத்தை, மக்களுக்காக செய்கிற தர்ணா போராட்டத்தை நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின்படி இந்த திருமண விழாவிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ மலவாள மாமுனிகள் அவர்கள் சடகோப ராமானுஜியர் அவர்கள் கலந்து கொண்டு நடத்தி வைக்கிறார்கள். இந்த திருமண வைபவத்தில் கலந்து கொண்டு 10 ஆண்டுகளாக பல பேர் திருமணம் கூடி வராத ஆண்கள் இருப்பாளரும் வேண்டிக் கொண்டு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அது சிறப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வேண்டுதல் செய்து குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். அது 2வது சிறப்பு. கடன் தொல்லையிலிருந்தவர்கள் மீண்டு கடன் தொல்லையிலிருந்து சுபிட்சம் எடுத்து சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது 3வது சிறப்பு. இது அத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேண்டிக் கொள்வோம். 18ஆம் தேதி திங்கட்கிழமை 5:30 மணிக்கு புதுவை 102 ரோடு சிருங்கேரி மடம் சாரதாம்பாள் கோயில் வரவேற்பு அளிக்கப்பட்டு திருமஞ்சனம் கண்டறிலி வடமூர் செட்டியார் திருமணிக்கு ஊர்வலமாக வருகிறார்கள். 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி வைத்தியகுப்பம் தீர்த்தவாரி கடல் தீர்த்தவாரி கலந்தருளி 8:30 மணிக்கு தீர்த்தவாரி கலந்தருளி 3 மணிக்கு புறப்பட்டு வடமூர் செட்டியார் திருமணம் அடைகிறார்கள். அங்கே அந்த மாலை 6 மணிக்கு சிறப்பான ஊஞ்சல் உற்சவம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. 22 புதன்கிழமை காலை 10 மணிக்கு மேல் சிறப்பு கல்யாண வைபவம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர்கள் முன்னிலையில் நடைபெற இருக்கிறது. இந்த வைபவத்திற்கும் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுகிறோம். லோகக்ஷேமம் வேண்டி 21/2/19 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு லோகக்ஷேமத்தை விட்டு மகா சுதர்சன ஹோமம் நடைபெறுகிறது. அந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு அனைவரும் வேண்டிக் கொள்கிறோம். இதை வெளியிடும் பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும்
குடும்பம் நலம் பெற்று பிள்ளைகள் வாழ்க, நல்ல கல்வி பெற்று வளமான வாழ்க்கை பெற்று வாழ இறைவனை பிரார்த்தி கொண்டு இந்த செய்தியை தவறாமல் நல்ல முறையில் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வருடமும் நிச்சயமாக முதலமைச்சர் கலந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சங்கரதாஸ் சுவாமிகள் நகர் பகுதியில் தார்சாலை அமைக்கும் பணியை சபாநாயகர் வைத்திலிங்கம் பூஜை செய்து துவக்கி வைத்தார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சங்கரதாஸ் சுவாமிகள் நகர் பகுதியில் தார் சாலை அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சபாநாயகரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், காங்கிரஸ் பிரமுகர் ஜான் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை தாகூர் கலை கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்தார் அமைச்சர் ஷாஜகான். 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் கிரண்பேடியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். மூத்த வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள், அறிஞர்கள் வலியுறுத்தல். விளம்பர இடைவெளிக்கு பிறகு புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரை திரும்பப் பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காஷ்மீரில் உயிரிழந்த CRPF வீரர்களுக்கான நிவாரண நிதியை 1 கோடியாக உயர்த்தி தர வேண்டும் என ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அமைச்சர்கள் ஆளுநர் மாளிகை முன்பு தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மக்கள் நல திட்டங்களை முடக்கி வரும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சுதேசி மில் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் உயிரிழந்த CRPF வீரர்களுக்கு 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்போது பேட்டியளித்த விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார், உயிரிழந்த தமிழக வீரர்களுக்கு 20 லட்சம் நிவாரணம் நிதியாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளதை 1 கோடியாக உயர்த்தி தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி தாகூர் கலை கல்லூரியில் பான்போன் வேலைவாய்ப்பு முகாமை அமைச்சர் ஷாஜகான் துவக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் அரசு கலை கல்லூரியில் பான்போன் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மேலும் இம்முகாமில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, தொழிற்கல்வி, பட்டய கல்வி, பொறியியல் என பல்வேறு பிரிவுகளில் நேர்காணல் நடைபெற்றது. இதில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் முகாமில் ரோட்டரி சங்க காஸ்மாஸ் திருவேங்கடம், தாகூர் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் இளங்கோ மற்றும் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், நிறுவனத்தின் மேலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆளுநர் கிரண்பேடியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என மூத்த வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் ஆளுநர் கிரண்பேடி அதிகார போக்குடன் நடந்து வருவதாகவும், மக்கள் நலனை வலியுறுத்தி முதல்வர், அமைச்சர்கள் தர்ணா நடத்தி வரும் நிலையில் மக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் கிரண்பேடி டெல்லி சென்று இருப்பது சரியில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு ஆளுநர் கிரண்பேடியை திரும்ப பெற வேண்டும் என்றும், மக்கள் ஆட்சிக்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கவர்னருடைய புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய அத்துமீறலான நடவடிக்கையை எதிர்த்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தர்ணா போராட்டத்தில் புதுச்சேரியுடைய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையிலே சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்று புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் வணிகர் சங்க தலைவர்களும் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மத்திய அரசிற்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அதன்படி இந்த தர்ணா போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களுக்கு புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் தன்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்திக் கொண்டு மக்கள் நல திட்டங்களை அமலாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். மாநில வளர்ச்சிக்கு தடையாக உள்ள ஆளுநருக்கு எதிராக முதல்வர், அமைச்சர்கள் 4வது நாளாக தர்ணா. கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என திட்டவட்டம்.
காஷ்மீர் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு புதுச்சேரியில் அஞ்சலி. கார்கில் நினைவிடத்தில் அனைத்து கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏற்றினர். டெல்லி தேர்தலில் டெபாசிட் இழந்த கிரண்பேடி புதுச்சேரியின் ஆளுநராக ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது. முதல்வர் நாராயணசாமி ஆவேசம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.